ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் பாய் பேட்லி பான இன்னசென்ட் கேர்ள் இதுதான் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் நான் ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் கண்ண முடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினாவோட வீடு தான். வீட்டில் ஏதோ பயங்கர பிரச்சனை போல் பயங்கரமாக சத்தம் வெளியே வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜிமினா வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அப்படியே நீங்களும் எட்டி எட்டி பார்க்குறீங்க ஜன்னலில். என்னது, இவங்க வீட்டில் எனக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது, ஏன் இப்படி கத்துறாங்க, நான் எப்படி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ படிக்கவே முடியல, அந்த அளவுக்கு சண்டை போட்டுருக்குறாங்க. என்ன இது, சும்மா இப்போ பார்த்தாலும் ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாங்க. போய் பேசலாமா என்ன? ஐயோ வானா, அந்த வீட்டில் இருக்கிற அண்ணா சரியான பொறுக்கி. போகணுமா, தேவையில்லாமல் நமக்கு தான் பிரச்சனை. ஃபெயிலானா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் உங்களுக்கு. சரின்ட்டு நீங்களும் அப்படியே அந்த விண்டோவில் எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்கே போயிட்டாங்களா என்ன, சத்தத்தையே காணோம், யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்க. சட்டுன்னு ஜிமின் தான் வீட்டை விட்டு வெளில வராரு. அவரை பார்த்ததும் செம்ம பயம் ஆயிடுச்சு. டக்குன்னு விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த சத்தம் அவருக்கு கேட்டுருச்சு. என்னது, கதவு எதுக்கு இப்படி சாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விண்டோ இருக்குல்ல, வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு அவர் வண்டி நிறுத்திருப்பார். ஸோ அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு செம டென்ஷனோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக முறுக்கிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கும். வண்டி சத்தம் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் லைட்டாக ஜன்னல் திறந்து பார்க்குறீங்க. இப்போ அமைதியாக இருக்குது. வேடா, இனி படிக்கலாம், படி வயன் படி, இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவேன், அடுத்த வருஷம்லாம் முடியாது, இந்த வருஷமே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி தான் அந்த டே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எக்ஸாம் இருக்குது. அம்மா வந்துட்டு உங்களுக்கு ரெடியெல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் ஆத்து வீட்டு பொண்ணு, ஓகேவா? ஸோ ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, மாமி அப்படி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க ஓகே, நீங்கள் ஐயர் வீட்டு பொண்ணு. அப்போ அம்மா வந்துட்டு ஏண்டி வாயன் என்னடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் ஏதோ நான் மொகாலம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ குளிச்சுட்டேன், ஆனால் மறுபடியும் முகம் அலம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏய் செத்த நேரம் போகிற, நான் உனக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் கத்த. ஆமாம், செத்த நேரம் போகிறேன்னு என்ன சாவடிப்பாங்க இவங்க பாசையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி 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 உங்களுக்கு உங்களோட ஸ்லாங்கே வராது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் ஸ்கூலில் பேசுகிற மாதிரியே தான் பேசுவீங்க. அதனால உங்களுக்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. கரெக்டாக இது வராது. ஸ்கூலில் பேசுகிற மாதிரி வீட்டில் பேசினா அதுக்கும் திட்டு விழும், இங்கே பேசுகிற மாதிரி ஸ்கூலில் பேசினா கலாய்ப்பாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு சரி என்ன இது வாழ்க்கை, நான் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டுருப்பீங்க. ஸோ கரெக்டாக வெளில வர அம்மாவும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி வரீங்க. வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, எல்லா பஸ்ஸும் போயிடுச்சு. அப்படியே ஒன்று ரெண்டு வந்தாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, காலியாக தான் போகுது. எங்கே போகுதுன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்காக, எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தானே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அப்போ தான் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரம் பார்த்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போ அப்படி தான் உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் காலியாக தானே போகுது, ஏன் யாரும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு நிற்கிறீங்க. அப்போ எல்லோரும் வந்துட்டு ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபோன் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் இல்லை சொந்தக்காரங்க அப்பா அம்மா தம்பி யாரையாவது வர சொல்லி போயிடுறாங்க. நீங்கள் மட்டும் அத்துவான காட்டில் ஆனால் அதே நிற்கிற மாதிரி தனி மரமாக அந்த ரோட்டில் நிற்கிறீங்க. என்னடா இது, இப்போ நான் ஃபோன் பண்ணணுன்னா கூட இங்கே யாருமே இல்லை, யார்கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணணும், டைம் வேறு ஆகிடுச்சு, பறிச்சு வச்சுருவாங்க. ஐயோ எந்த நேரத்தில் அவங்க சண்டை போடுறப்போ நான் ஃபெயிலானால் பரவாயில்லன்னு சொல்லணும் தெரியல, நிஜமாகவே அடுத்த வருஷம் தான் எழுதுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு ரிட்டன் போனால் ரொம்ப தூரம் போகணும், ஏன்னா வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப தூரம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை ஏதாவது பஸ்க்கு இது வந்தால் போயிட வேண்டியதான், இல்லை யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆனால் லிஃப்ட் கேட்குற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆட்டோ எதுவும் வரல, பஸ் தானே ஸ்ட்ரைக்கு, ஆட்டோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணுவீங்க. உங்கள் கெட்ட நேரம் ஒரு ஆட்டோ கூட வரலை. எல்லாம் ஏன் எனக்கு இப்படி பழி வாங்குறாங்கன்னு தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஆட்டோ கூட வரல, நான் எப்படி தான் போவேன்? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷத்தில் எப்படி அவ்வளோ தூரம் போகிறது?
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகே வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறது, யாருமே இல்லை, அழுகை வந்துருச்சு, கண்ட்ரோலாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அங்கேயே உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு முட்டி அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சி உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம ஆள் தான் காலையிலே கோமா வந்துட்டு எங்கே போயிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா ஓன்னு அழுகிற சத்தம் இரிட்டேட் ஆகுது அவருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டுருக்கு. அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் எதிர்த்து வீடு தானே, ஆனால் மூஞ்சி தெரில. யார் அது, என்ன மாமியார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை மாமி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பேசுவார். அதாவது உங்ககிட்ட பேசுனது கிடையாது, அப்படியே பேசினாலும் மாமி அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ வண்டி கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க, ஐயோ யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே காலை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துங்க, மூஞ்சி கூட காட்டல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏ மாமி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மாமியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தா ஜிமின். அதை விட பெரிய ஷாக்கு உங்களுக்கு. ஐயோ இவரா பொறுக்கி பையனாச்சே, இங்கேயோ கெட்ட பையன், அம்மா சொல்லியிருக்காங்க பேசக்கூடாதுன்னு, இங்கே என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ணாவா? ஏய் என்ன உங்கள் அம்மா தான் என்ன பெற்றாங்களா இல்லை ஏம்மா ஒன்று பெற்றாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அது வந்து ஒரு மரியாதைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னோட மரியாதை நீயே வச்சுக்கோ, எதுக்கு அப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அது அண்ணா பஸ் எல்லாம் போயிடுச்சுங்கண்ணா அப்படிங்கிறீங்க. ஏய் அண்ணான்னு கூப்பிடாதங்க, சும்மா நொன்னான்ட்டு அப்படியே கை அப்படியே ஒரு மாதிரி நாம்பிட்டு குத்துறதுக்கே வந்திருப்பாரு. நீங்கள் வச்சா பயந்து நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓ ஏய் என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க. ஒன்றும் இல்லைங்க, நான் போகிறேன், வீட்டுக்கே போகிறேன், நான் பரிச்சை எழுதலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போக திரும்ப அந்த வண்டி கொஞ்சம் தூரம் உங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டு ஏ மாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படிங்கிறீங்க. ஏறு வண்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி வெசையாக தலையாடுறீங்க. என்ன ஃபெயிலாக போறியா, எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன ஏறு அப்படிங்கிறாரு. அது வந்து அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. தெரிஞ்சா தானே திட்டுவாங்க, ஏறுடி சீக்கிரம், அவனுக்கு 1008 வேலை இருக்குது, நல்லா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதே பெருசு, ஏறு அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அண்ணா அப்படிங்கிறீங்க. ஏய் இறங்கு, நீ என்ன சும்மா அண்ணான்னு கூப்பிட்ருக்க, என் பேர் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின்னு கூப்பிடு, இல்லை வாங்க போங்கன்னு கூப்பிடு, ஓகேவா அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிக்கிறீங்க. அப்போது வண்டியில் ஏறினது அவருக்கு தெரியவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் கூட டச்சே பண்ணல, அப்படியே அந்த எட்ஜில் போய் உட்காந்துருப்பீங்க. ஏறிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. திரும்பி பார்த்தா அவ்வளோ கேப்பு, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வண்டியை திருப்பிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஸ்கூல் எங்கே அப்படின்னு கேட்க, இத்தனை கிலோமீட்டர் போகணும் இந்த ஸ்கூல் தான் அப்படிங்கிறீங்க, டைம் என்ன, எவ்வளோ நேரம் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. 10 நிமிஷம் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல, டைம் பார்த்தா இப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது. இல்லை 5 நிமிஷம் தான் இருக்குது, உங்கள் கூட பேசி 5 நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோ தூரத்துக்கு 5 நிமிஷத்தில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸுங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோ என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு நல்லா கெட்டியமாக கையை ரெண்டி பின்னாடி அந்த கம்பி இருக்குள்ள அந்த சீட்டுக்கிட்ட அதை அப்படியே பிடிச்சி உட்காந்துக்கிறீங்க. எங்கடா பிடிச்சி உட்கார சொன்னேன், பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்படியே வரப்பா பின்னாடி பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, நெட்டுக்கு நேரம் நிமிந்து குரல்ஸா அப்படி. இது வேறையா சபா அப்படின்ட்டு சரி கெட்டியாக பிடிச்சி உட்காந்துக்கோ பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட முறுக்குறாரு பாருங்க. முன்னாடி வீல் அப்படியே மேலே போய் கீழே வருது. அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி சாஞ்சு போயிட்டு திரும்ப அது வீல் கீழே வரும்போது தவக்குன்னு ஜிமினாவை போய் எப்படி செவத்தில் ஓட்டின பள்ளி மாதிரி போய் அவர் மேலே ஒட்டிக்கிறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்கள் அச்சோ அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி நகரலான்னு பார்த்தா வண்டி போகிற ஸ்பீடுக்கு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது போல். அப்படியே வேறு வழியே இல்லை. அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிமினா ஷர்ட் ஒரு மாதிரி 2 விரலில் பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. அவர் போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் கட்டி பிடிச்சி உட்காந்தா கூட பறந்து போயிடுவீங்க போல். அதனால ஜிமின் சொல்கிறாரு போகிறப்பவே ஒரு இடத்துல டக்குன்னு போய்ட்டு வண்டி ஸ்பீட் பிரேக் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல போய் டபக்குன்னு பிரேக் அடிக்கிறாரு. நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் நல்லா அவர் மேலே இடித்து மறுபடியும் வந்து உட்காருவீங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் மாமி சும்மா என் டென்ஷன் பண்ணக்கூடாது, நான் தான் சொல்கிறேன்ல பிடிச்சி உட்காருன்னு,
எல்லா பக்கம் நிறைய டேர்ன்ஸ் வரும். நீ இப்படி பிடிச்சிட்டு இருந்தீன்னா நீ பறந்து போயிடுவ. நீ பறந்து போனால் கூட எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு போயிடுவேன். மரியாதை நல்லா பிடிச்சி உட்காரு. உங்கள் வீட்டில் யாரும் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிக்க மாட்டாங்க, என்னை கட்டி பிடிச்சி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையெழுத்து நல்லா ரைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிக்க வச்சுக்கிறாரு. நீங்கள் நான் அபிச்சோரம் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க சாரம் அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வளரிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் டபக்குன்னு மறுபடியும் அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுக்க நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி கண் இருக்க மூடி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே வண்டிங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்க. ஸோ இவர் பாட்டுக்கு குறுக்க மறுக்கான்னு பூந்து அப்படியே போகிறாரு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் உங்கள் சோல் வந்துட்டு பாடியிலேருந்து பறந்து போயிடும் போல். அப்படி பயமாக இருக்குது, எங்கள் பயமாக இருக்குன்னு சொல்ல. ஏய் என்னடி சும்மா பயம் பிறக்குதுன்னு, எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லை நீ பயம் பிறக்குதுன்னு, எனக்கு பயம் வேணாம் பொண்ணு தான் வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்கிறாரு. அபச்சாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை நல்லா குத்தல் போட்டு உட்காந்துக்கிறீங்க, ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு. சிமெண்ட் சிரிச்சுட்டே அப்படியே வந்துட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டி போயிருப்பார். நீங்கள் 5 நிமிஷம் சொல்லியிருப்பீங்க, சார் 4 நிமிஷத்தில் போயிட்டு கேட்கிட்டே நிறுத்துறாரு. மாமி அப்படின்னு கூப்பிட அபச்சாரம் அப்படிங்கிறீங்க. ஸ்கூல் வந்துச்சுடி இறங்கு அப்படிங்கிறாரு. வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கலான்னு பார்த்தா இறங்குனா நிற்க முடியல, தலை சுற்றி கீழே விழ போகிறீங்க. ஜிமின் டக்குன்னு அப்படியே வந்துட்டு உங்களோட யூனிஃபார்ம் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ டக்கின் பண்ணியிருந்திருப்பீங்க, டையும் கட்டியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் விழ போகிறப்போ ஷர்ட்டு டையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிடுவாரு, ஏன்னா டபக்குன்னு எங்கே பிடிக்குது. ஸோ நீங்கள் விழ போகிறோம் டக்குன்னு அப்படி பிடிச்சிடுறாரு. நீங்கள் ஐயோ அபச்சாரம் அப்படின்னு சொல்ல அவர் விட்டா விழுந்து செத்துருவா, பரவாயில்லையா, பின்னாடி பாரு லாரி வருது அப்படிங்கிறாரு. வேணாம் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க முடியல, கால் ஒரு மாதிரி நடுங்குது. ஸோ ஜிம்மி அப்படியே அந்த ஷர்ட்டு டையும் பிடிச்சிருப்பார்ல, அது ஸ்டொமக் கிட்ட அப்படியே பிடிச்சிருப்பாரு. ஸோ ஸ்டொமக் கிட்ட தான். ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு முன்னாடி. அவர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்கள் கையெடுத்து வண்டியை பிடிச்சி கொஞ்ச நேரம் நில்லு அப்படிங்கிறாரு. அப்படியே வண்டி அந்த இது முறுக்குவாங்கள்ல, ஸோ அந்த இதை பிடிச்சிக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே கேராகவும் தண்ணி பாட்டில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. பேக்கை பின்னாடி மாட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே அவர் வந்துட்டு அப்படியே எட்டி பார்த்து அந்த பேக்கில் இருக்க தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. வேணாமா சரி அப்படின்ட்டு அவர் பாதி குடிச்சிடுறாரு. என்னங்க சிப் பண்ணி குடிக்கிறீங்க, வாய் வச்சு குடித்தா நான் அப்படி குடிக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த குடி அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வேணாம் அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. குடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறாரா, வாங்கி டபுக்கு நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜிம்மன் திரும்ப அதை வாங்கி குடிக்கிறாரு. நான் எச்சி பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கெல்லாம் எந்த அபச்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி ஓகே போ போய்ட்டு நல்லா எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் கையில் கொடுத்துட்டு போகலான்னு வண்டி திருப்புவார். நீங்கள் அப்படியே 2 எடுத்து வச்சுருப்பீங்க. மாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. என்ன மதியம் வந்து பிக்கப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்புறம் எப்படி வருவ, பறந்து வருவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்பா கிட்ட மட்டும் முடிஞ்சால் சொல்லிவிடுங்களேன், என்னை வந்து கூப்பிட்டு போக சொல்லி. இல்லை வேணாம் சொல்லாதீங்க, அவளை பார்த்தியான்னு சொல்லி கேட்டப்போ என்ன தான் திட்டுவாங்க, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ப்ளீஸ் வீட்டில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உள்ளே ஓடிடுறீங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஜிமின் அப்படியே போகிறவங்களே பார்த்துருப்பாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துருப்பாரு. என்னன்னு தெரில, அப்படியே அந்த ஸ்கூல்கிட்ட வந்து வெளியே மரம் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வண்டி மேலே அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிறாரு. இப்போது நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. நல்ல வேலை அவர் அது வந்து ஹெல்ப் பண்ணார், இல்லை நான் இன்றைக்கி எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது. அடுத்த வருஷம் தான், கடவுளே இனிமேல் நெகட்டிவாக நான் பேசவே மாட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பேப்பர்லாம் வாங்கி பார்க்குறீங்க. கருமாரியம்மா அந்த அம்மா இந்த அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற மாரியம்மான்னு சொல்லி எல்லா சாமியும் கும்பிட்டு ப்ளீஸ் காப்பாற்றுங்க, நல்லா எக்ஸாம் எழுதணும், எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கொஸ்டின் பார்த்து நீங்கள் அப்படியே எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினா அப்படியே வண்டி மேலே மல்லாக்க படுத்துக்கிட்டு கையை அப்படி பின்னாடி தலைக்கு வச்சு கட்டிக்கிட்டு இந்த மாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் யோசிக்கிறாரு. இவ்வளோ நாள் உங்களை பார்ப்பாரு வருவார் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் அவரை பார்த்தாலே பயந்துப்பீங்க. அதனால் அவர்கிட்ட பேசினாலும் கிடையாது. அப்படியே ஏதாவது பார்த்தாலுமே மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாரா. ஸோ இன்றைக்கி ஏதோ தெரியல, நீங்கள் புதுசாக தெரிகிற மாதிரி இருக்குது அவருக்கு.
என்னது ஒரு வேலை கறி பிடிச்சவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுதோ? சே, கெட்ட பையனாச்சு மின்னி, அதனால தான் அவனை பார்த்து பயந்துக்கிறா. சரி நீ ஏன் இப்படி ஸ்கூலுக்கெல்லாம் காவு காக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கேள்வி கேட்டுக்க. ஆமாம்ல, பஸ் வராது, அப்புறம் அவளை யார் கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு ஜிமினா அப்படியே வந்துட்டு வண்டியிலேருந்து எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்சு வண்டி கொண்டு வந்து அப்படியே கேட் கிட்ட முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்கூல் விட்டு வெளில வந்து போச்சு, என் அப்பா கிட்டே சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ எப்படி நான் நடந்து போவேன், ஆட்டோக்கு இது வந்துச்சுன்னா பரவாயில்லையே, என் நேரம் ஒருத்தரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. நின்னா நீங்கள் ஒரு பக்கம் நிற்பீங்க, ஜிமின் வேறு பக்கம் நின்றுருப்பார். ஏன்னா தலையை குடிஞ்சிட்டே போயிட்டீங்க, அவரை பார்க்கவே இல்லை. ஸோ அவர் பாரு ஏதோ வெள்ளாடு புல்லு மேலே மாதிரி போயிட்டுருக்குறா தலையை குனியை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. வந்து உங்கள் முன்னாடி வண்டி நிறுத்திட்டு ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. ஆ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏறு மாமி, சும்மா டென்ஷன் ஆகுது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க வேணாம், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏறுடி, ஏன்னா இப்போ இன்றைக்கி போக முடியாது, பறந்தான் போகணும், பறக்க முடியுமா என்ன, நடந்தாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வண்டியில் ஏறிக்க சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, மேடமும் ஏறிதான் ஆகணும். ஸோ அப்படியே ஏறிக்கிறீங்க. ஸோ இப்போது அப்படியே ஜிமினும் வந்துட்டு ஓகே பிடிச்சிக்கோ போகலாம் அப்படிங்கிறாரு. இப்போது பொறுமையாகவே போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹலோ எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆ பரவாயில்ல, நான் கேட்டியா பின்னாடி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நல்லா ரைட்டாக பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வீட்டுக்கு பாதி தூரம் முன்னாடியே எங்கெங்க நிறுத்துங்கன்னு கத்துறீங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன மாமி அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க வீட்டுக்கிட்டலாம் வேணாம், இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் நடந்து வந்தேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏய் அது எப்படி 5 நிமிஷம் ஸ்கூல் விட்டது நடந்து வருவேன், லாஜிக் இருக்காரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்ல, ஆனால் பரவாயில்லைங்க, உங்கள் கூட வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், என்னை வெளுத்து போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏன் என்னை பார்த்தா என்ன பொறுக்க மாட்டேட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான் ஒரு பொறுக்கின்னு நினச்சிட்ருப்பீங்களே, அதுங்க அப்படிங்க இப்படிங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நீ என்ன பொறுக்கின்னு தான் நினச்சிட்ருக்கா, சரி வச்சுக்கோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேயே இறக்கி விட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் அப்படியே நடந்து வீட்டுக்கு போகிறீங்க. அம்மா வந்துட்டு என்னடி இன்றைக்கி ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க, பரிசை எழுதவே இல்லையோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கேள்விப்பட்டியா, அப்போ பஸ் வராதுன்னு தெரியும்ல, யாரையாவது அனுப்பிவிட வேண்டியதானே, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க. ஏய் நான் என்ன பண்ணிட்டோம், நானும் உன்னோட தோப்பனார்கிட்ட சொன்னேன்டி, அவர் தான் கேட்கல அப்படிங்கிறாங்க. என்னத்தை கேட்கலையோ, அப்போ நான் ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, நல்ல வேலை அவர் அது வந்தார் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் போகிறேன் போ அப்படின்ட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு உக்காந்துக்கிறீங்க. உங்களோட ரூமில் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. கதவு கூட திறந்து வைக்க மாட்டாங்க, ஜன்னல் திறந்து வைக்க மாட்டாங்க, காற்றே வராது. என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் எழுதின கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ரீசெக் பண்ணுவோம்ல, அது வீட்டில் வந்தால் பண்ணுறீங்க. எல்லாம் பண்ணுவோம். ஓகே நல்லா தான் எழுதியிருக்கேன், ஆனால் அழகாக தான் எழுதியிருக்கேன், என்ன மார்க் வரப்போதோ தெரியலையே, எதுவுமே தப்பு இல்லை, நல்ல வேலை கடவுளை காப்பாற்றிட்டீங்க, நான் உங்களுக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் வேணா நான் ஸ்ரீராம ஜெயம் நிறைய தடவை எழுதி போடுறேன், 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதி போடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சாமி வேண்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்படி தனியாக நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஜிம்மில் அங்கே தானே வண்டி நிறுத்துவார். ஸோ வண்டி எடுக்க வந்திருப்பார் அகைன், ஏன்னா அவங்க வீட்டில் மோடி சண்டை, ஸோ அவர் தான் சண்டை போட்டு வந்தது. அப்போது வந்து பார்த்தா நீங்கள் 100 தடவை 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதி போடுறேன், எனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்கடவுளே ஆஞ்சநேயா அப்படின்னு வேண்டிட்டு இருக்க. ஆமாம் ஏய் மாமி, அந்த ஆஞ்சநேயருக்கு உன்னை பாஸ் பண்ணி வைக்கிறது தான் வேலையே, என்ன மார்க் வேணா நீ நல்லா எழுதிக்கணும் அப்படிங்கிறாரு. அதாடி இவரா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இங்கே என்ன பண்ணுறீங்க, போங்க அந்த சைடு அம்மா பார்த்தா பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினா அப்படியே உங்கள் ஜன்னல் கிட்ட வந்து என்னடி இதை புருஷனை கூப்பிட்ற மாதிரி என்னங்க எங்கன்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அபிச்சாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. பே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் பேட் பாய் டைப் தானே, ஸோ கொஞ்சம் ஃப்ளிட் பண்ணுவார், யாராவது பார்த்தா ஃப்ளிட் பண்ணுறது பேசுகிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பார்.
லிமிட் தாண்ட மாட்டார், பட் கொஞ்சம் ஒரு நாட்டி டைப்பு. ஸோ அப்படி தான் உங்களும் இது பண்ணி விட்டுட்டு இதாக செட் ஆகாது, வாயை தந்தாலே ஐயோ சாமி அவச்சாரன்ட்டு வரா அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்களும் அம்மாடி போயிட்டாரு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு மறுபடியும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சில்ல, ரிசல்ட்டெல்லாம் வருது. மேடம் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. இப்போது சொன்ன வாக்கை காப்பாற்றணும்ல, அதனால் உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கிறீங்க 108 தடவை. எழுதி முடிச்சாச்சு. அதெல்லாம் மாலை மாதிரி கட்டணும்ல, ஸோ அந்த பூ கட்டுற மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஒரு மாதிரி உருட்டி அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அங்கே தான் எப்போவுமே வண்டி நிறுத்துவார். ஸோ அப்படியே பார்க்குறாரு, நல்லா விசிபிளாக தான் இருக்கும். ஏய் மாமி என்ன பண்ணுற, ஏதோ பேப்பர் வச்சு பூ கட்டிட்டு இருக்க, உன் அப்பா பூ வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, இது நான் ஸ்ரீராமன் எழுதியிருக்கேன், நிறையா மார்க் வாங்கினா எழுதி போடுறேன்னு வேண்டியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓ வாங்கிட்டேன் நிறையா மார்க்கு, அப்போது இந்த கிரெடிட்டெல்லாம் உன் ஆஞ்சநேயருக்கு தான், உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவர் தான் என்னை படிக்க வச்சார், பாஸ் பண்ணார், அதுவும் நல்ல மார்க்கில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சரி, என்ன எத்தனை தடவை எழுதிக்கிறா அப்படின்னு கேட்க. 108 தடவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ 108 தடவை ஸ்ரீராமன் எழுதியிருக்கா, எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்குள்ளே டாக்கு. நீங்கள் இவர் வேறு அடிக்கடி இப்படி பேசிகிட்டு இருக்காரு, அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வேறு ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கோயிலுக்கு போடலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பூக்கூட இருக்குள்ள அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அம்மா பார்க்குறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்க, போகிறப்பவே எங்கே போகிறேன்னு கேட்டால் விளங்குமா அம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கா, நான் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த மாலை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி போ. அடியே வரும்போது அங்கே வடை கொடுப்பாங்க, இன்றைக்கி ஏதோ அந்த ஆஞ்சநேயர் சாமிக்கு வந்துட்டு ஏதோ பூஜை பண்ணுறதுனாலாமா வடை தருவாங்க, வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கோயிலுக்கு போகிறீங்க. அப்போது அங்கே வந்துட்டு ஜிமின் வந்து அந்த சைடு போயிருந்துருப்பார். அப்போது அந்த டைமில் அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும். அப்போ அங்கங்கே நிற்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கோவில் அந்த நிர்வாகங்களை கேட்டிருப்பாங்க. ஜிமினாவே சேர்த்து கூப்பிட்டு இந்த வடையெல்லாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, ஜிமின் வந்துட்டு நானா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கோவிலில் தான் இருப்பார். டேய் இதெல்லாம் புண்ணியம் போய் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, இந்த ஆள் இங்கே தான் இருக்கானா, எப்படா இங்கே வந்து மாட்டினேன், நான் பாட்டுக்கு எங்கே தானே போயிட்டு இருந்தேன், இந்த பக்கம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாத்திரக்குள்ள அதை வாங்கிக்கிறாரு. எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாம் போட்டி போட்டு வராங்க. மரத்தில் லைனில் நில்லுங்க, சும்மா அப்படி அடிச்சா எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போது அவரோட அப்பா வந்துட்டு, டேய் பிரசாதம் கொடுக்குறப்போ சந்தோஷமாக கொடுக்கணும், இப்படியே கொடுப்பேன், பொறுக்கித்தனம் பண்ணுறனால கூப்பிட்டு கோயிலில் வேலை சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பொறுக்கித்தனம் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, எதுக்கே கூப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாயில் முணங்கிட்டே எல்லாத்துக்கும் வந்துட்டு அதை கொடுத்துட்ருக்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கோயிலுக்கு போகிறீங்கள, ஸோ அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் இந்த பொங்கல் இந்த மாதிரி கொடுக்குறாங்களே வடை, அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட அப்பாடி நீ கூட்டமே இல்லை, உன்னை நல்லா பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது சிலை பெருசாக இருக்குது, உங்களால் வந்துட்டு மாலை போட முடியாது, என்ன பண்ணுறது, இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி மாலை போடட்டும், கீழெல்லாம் வச்சா எனக்கு மனசே ஆறாதே, கழுத்தில் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க. நம்மளால் அங்கே வடை கொடுத்துட்டு இருக்கிறப்போ அப்படி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அட நம்ம மாமி அப்படின்ட்டு, இங்கே என்ன பண்ணுறா, ஓ மாலை போட வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. அச்சோ எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, லேட்டாக போனால் கிடைக்காது, அம்மா வேறு வாங்கிட்டு வர சொன்னாங்க, இல்லைன்னா அதுக்கு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பூ இருக்குல்ல, ஸோ அதாவது அந்த மாலை கட்டியிருப்பீங்களே பேப்பரில், அதை அப்படியே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா என்ன போட முடியல, ஸோ கையில் வச்சுக்கிட்டு அங்கே வடை வாங்கலான்ட்டு போகிறீங்க. போயிட்டு லைனில் நிற்கிறீங்க. ஸோ உங்களை எல்லோரும் தள்ளி வேறு விட்டுட்டு இருப்பாங்களா, நீங்கள் அப்படி நிற்க முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு நின்றுக்கிறீங்க ஒரு ஓரமாக. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, மாமி என்ன வடைக்கு வந்திருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் தள்ளு அப்படிங்கிறாரு. எல்லாம் கொஞ்சம் வழி விடா. அப்போது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிரசாதம் அப்படிங்கிறீங்க, வேணுமா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லவும் காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ட்டு கையை நீட்டுறீங்க. ஒன்று போதுமா அப்படிங்கிறாரு. 2 3 கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு தானே
எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கூப்பிட்டு இந்த பாத்திரத்தை போடுறா அப்படிங்கிறாரு. அவனும் பிடிக்கிறான். அப்போ 2 கையும் விட்டு அள்ளி அவங்க அந்த பூ கொடுக்கல, ஸோ அதுக்குள்ளே அதை போட்டு விட்டுறாரு. நீங்கள் இவ்வளோவா அப்படின்னு கேட்க, ஏன் வேணாம்மா, எனக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கான், நீ போ, நானும் வந்து சாப்பிடுவேன், இங்கே போகிற போக்கு பார்த்தா எனக்கே கிடைக்காது போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய அள்ளி போட்டிருப்பாரு. இப்போது அவர் வந்து அதை கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா வரவே இல்லை. அங்கே வேறு ரஷ்ஷாகவே இருக்குது. எங்கே சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க, இவ வேறு சும்மா ஏதோ புருஷனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுக்கு இந்த மாதிரி நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அவர் வாயில் அப்படி தான் வருது. ஸோ அது க்ரஷ் லெவலாக இது கிடையாது. பட் ஆனாலும் அவர் வாயில் இப்படி தான் வருது உங்களை பார்த்தா. ஸோ நீங்கள் எங்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த கையில் வச்சுக்க அந்த பாத்திரத்தை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொடுத்து, டேய் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னா கரெக்டாக ஒவ்வொன்று தான் கொடுக்கணும், ஏன்னா எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போது நீ கொடுத்தியா அத்தனை அள்ளி போட்டியா அது அப்படின்னு சொல்ல, ஏன்னா இவ்வளோ நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன்ல, எனக்கு பசிக்காதா, அது எனக்கு, அவளுக்கு ஒன்றும் கிடையாது, போ அவளுக்கு ஒன்றா கொடு. அப்புறம் என் அப்பங்காரன் வந்தானா கொஞ்சம் பார்த்துக்கோ, எப்போ வந்து கேட்டாலும் இப்போ தான் போனான்னு சொல்கிறேன், சரியா? என்ன சொல்கிற? எப்போ வந்து கேட்டாலும் இப்போ தான் போனான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் செல்லருக்குள்ளே அந்த இடத்துல உட்காந்துட்ருப்பீங்க. அவரோடைய வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 எடுத்து கொடுக்குறீங்க. ஏய் என்னது 1 கொடுக்குறா, நான் எத்தனை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க அது எனக்கு தானே அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதெல்லாம் இல்லை, உனக்கு 1 மிச்சம்லாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அச்சோ அப்போ 1 தானா, எனக்கே பத்தாது, என் அம்மா கேர கேட்டாங்க அப்படின்ட்டு முழிச்சிட்டு நிற்பீங்க. ஸோ ஜிமினா அதுலேருந்து ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிட்டு போதும் போ அப்படிங்கிறாரு. போதுமா அப்படிங்கிறீங்க. போதும் மாமி போ, என்னை பார்த்தா என்ன தீனி பண்ணுற மாதிரி தெரியுதா, சும்மா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான், லைட்டாக, இதுக்கு மேலே சாயிலெல்லாம் சாப்பிட்டா தொப்பை வந்துடும் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மேலே பார்க்குறீங்க கீழே பார்க்குறீங்க எஞ்சி போகிறீங்க. ஸோ அப்போ ஜிமினா அவங்களோட அந்த பூக்கொடியில் பார்க்குறாரு. அந்த மாலை அப்படியே இருக்குது. ஓய் மாமி நில்லு அப்படிங்கிறாரு. ஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, என்னடி அது அப்படிங்கிறாரு. டியா அப்படின்ட்டு. அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே பாரு என்னது, ஏதோ மாலை போடணுன்னு சொன்ன அப்படியே கொண்டு போகிற, மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. இதுவா, இது மேலே ஏறி தான் போடணும், எனக்கு எட்டாதில்ல, கீழே போட மனசு வரல, தூக்கி எரிஞ்சிடுவாங்க, நான் கஷ்டப்பட்டு எழுதுனேங்க, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி நீங்கள் சொல்ல. இப்போ என்ன உனக்கு, இதை மேலே போடணுமா, அந்த சாமி காலத்தில் போடணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு பெரிய சிலையெல்லாம் வச்சுருந்தா பின்னாடி ஏணி மாதிரி இதை வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அது மேலே அவர் ஏறி போகிறாரு. எங்கள் செப்பல் அப்படிங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த பக்கம் கழட்டி அந்த பக்கம் போட்டுட்டு அதை அப்படியே வாங்கிட்டு போகிறாரு. ஸோ வாங்கிட்டு ஒரு 2 ஸ்டெப் ஏறிப்பார். அகைன் நீங்கள் எங்கே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. என்ன மாமி அப்படின்னு கத்த, இறங்குங்க அப்படின்னு சொல்ல ஒரு 2 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து நிற்கிறாரு. ஓடி போய் பைப்பில் தண்ணி இருக்குள்ள தண்ணி பிடிச்சிட்டு வந்து அவர் தலைக்கு எப்படி தெளித்து விடுறீங்க 3 தடவை. என்ன ஏதோ தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது செப்பல்லாம் போட்டுட்டு அப்படியே ஏறக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு தான் ஏறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே மேலே ஏறி நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த மாலை, ஸோ அதை அப்படியே சாமியோட கழுத்தில் போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே அதை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிமினா அப்படியே மேலேருந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஈன்னு சிரிச்சிட்ருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர நீங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என் பேர் ஜிமின், ஜிமின்னு கூப்பிடு, இல்லைனா நீ என்னை கூப்பிடவே வேணாம், சும்மா வாங்க போங்க நொங்கன்ட்டு டென்ஷன் ஆகுதுடி அப்படிங்கிறாரு. நான் வேணா அண்ணான்னு கூப்பிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. பல்ல உடச்சிடுறேன் போ, எனக்கு பிடிக்காத வார்த்தை அண்ணா, அதுவும் பொண்ணுங்க என்னை அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் நீ கூப்பிடவே கூடாது போடி அப்படிங்கிறாரு. ஏன் நான் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் தனியாக விளக்கம் வேணுமா, குத்துனா பாரு, பொண்ணுங்க நான் அண்ணன் கூப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது படி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுறாரு. நீங்களும் ஓடிடுவீங்க. அப்படியே தான் நீங்கள் போனதுக்கப்புறம் அவரும் அந்த பக்கம் அப்படியே வண்டி எடுக்கலான்னு போகிறாரு. பார்த்தா அந்த மாலை கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதை போட்டிருப்பாரு. என்னன்னு தெரில, அவர் அதை மாதிரி பார்த்துட்டு அப்போது அவள் பாஸ் ஆகலை, நீ தான் ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணி பாஸ் பண்ணி வச்சுருக்க,
இந்த ட்ரிக்கெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்பிடுவார். இப்படி தான் டேஸ்லாம் போகுது. இப்போ உங்களை காலேஜ் சேர்த்தணும்ல. ஸோ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வில்லேஜ் சைட் மாதிரி ஏரியா தான். அண்ட் அங்கே வந்துட்டு யாரும் இந்த சுடிதார் டாப்பெல்லாம் கூட போட மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ஸ்கூலே வந்துட்டு கொஞ்சம் அவுட்டர் தான். ஆனால் யூனிஃபார்ம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறனால அந்த பாவாடை அந்த ஸ்கர்ட்டு ஷர்ட் இருக்கும்ல அது மாதிரி போட்டிருந்துருப்பீங்க. பட் இப்போது காலேஜ் சேர்த்தணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு கலர் ட்ரெஸ் தான் எது வேணால் போடலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேறு ட்ரெஸ் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. தாவணி பாவாடை தான் கட்டணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறீங்க. அம்மா சுடிதான் போட்டுக்கிறேனே அது உடம்பு முழுக்க இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. ஏய் உன் தோப்பனார்கிட்டலாம் என்னால் வந்துட்டு மல்லி கட்ட முடியாதுடி அம்மா. நீ போயிட்டு மரியாதையா தாவணி பாவாடை கட்டிக்கோ. வா போயிட்டு நிறையா வாங்கிட்டு வரலாம். உனக்கு காலேஜ் சேர்த்தணுன்னா வேணும்ல அப்படின்னு உங்களோட அம்மா சொல்ல நீங்கள் அம்மா எல்லோரும் சுடிதார் போட்டு வருவாங்கம்மா. ஏம்மா என்னை மட்டும் இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுகிறீங்க. ஏய் எதுக்கு இப்படி அழுதுட்டு கண்ணை கசிக்கிட்டு இருக்க? வேணாம் அழாத, நீ காலேஜே போக வேணாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. எது காலேஜ் போக வேணாம்மா? இல்லைம்மா நான் தாவணி பாவாடையை கட்டிக்கிறேன், போகிறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறீங்க. போயிட்டு இப்போ கடையில் உங்களோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு நிறையா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ பாவாடை சட்டை தான் வீட்டில் போட்டுருந்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு தாவணி பாவாடை தான் கட்டணுங்கிறாங்க. உங்கள் பாட்டியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இது. ஸோ ஃபுல்லாக ஒரு நிறைய செட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. டெய்லி ஒன்று போடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 செட்டுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு போட்டு ஒரு 30-35 செட்டு தாவணி பாவாடையே எடுத்து கொடுத்துட்றாங்க. இத்தனை ஆனால் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரீங்க வாங்கிட்டு. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்ச நாள் ஆகுது. காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் காலேஜ் போகணும். அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறது எல்லோரும் கலாய்ப்பாங்களோ. அவனி பாவாடை அந்த காலேஜ் சிட்டியில் இருக்குது. ஒருத்தர் இப்படி வரமாட்டா, நான் மட்டும் இப்படி போகணும், என்ன கொடுமை அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஸோ வெளில போய்ட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. ஸோ நம்ம ஆள் படித்தெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ வெட்டியாக சுற்றுறதா அவரோட வேலையே. அப்படி தான் இன்றைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்பில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த வழியாக வந்திருப்பார். பார்த்தா என்னையே தெரியல, டக்குன்னு அவருக்கு திரும்பி பார்க்கணும் போல் தோணுது ஜிமினாக்கும். ஸோ திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி தாவணி பாடலாம் போட்டுட்டு நிற்கிறீங்க. அவருக்கு டக்குன்னு அடையாளமே தெரியல. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்பாரு. ஆனால் நல்லா பார்த்தா நீங்கள் ரெட்டச்சடை கிடையாது, அந்த பாவாடை சட்டை மாதிரி இருக்குல்ல ஸோ அதுவும் கிடையாது, அந்த ஸ்கர்ட்டு ஷர்ட் அந்த யூனிஃபார்ம் அதுவும் கிடையாது. அழகாக பாவாடை தாவணி அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு காதில் அழகாக ஒரு ஜிமிக்கி போட்டிருக்கீங்க, காலத்தில் குட்டியாக ஒரு செயின் சிம்பிளாக போட்டிருக்கீங்க, அப்படியே வளையல் போட்டிருக்கீங்க அந்த தாவணிக்கு மேட்சா. அப்படியே இன்ச்சாக பார்க்குறாரு. எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது. அப்படியே கிட்ட வந்து வண்டி நிறுத்திட்டு ஏய் மாமி அப்படின்னு கூப்பிட அச்சோ இவரா அப்படின்ட்டு என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்ன எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. காலேஜ் போகிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. காலேஜா? ஓ இவ்வளோ பெரிய பொண்ணா நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல இல்லை காலேஜ் போகிற அளவுக்கு பெரிய பொண்ணு ஆகிட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு ஜிமின் வந்துட்டு அப்படி மழுப்ப ஆயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கரெக்டாக பஸ் வந்திருக்கோம். எந்த காலேஜ்னு கேட்கறதுக்குள்ள நான் கிளம்புறேங்க பஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ விண்டோ சீட்டாக உட்காந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் போய் உட்காந்துதுமே ஜிமின் அப்படி திரும்பி பார்க்குறாரு. தலை குனிஞ்சு தலை நிமிரவே இல்லை. ஸோ பஸ் எடுத்துட்டாங்க பாப்பாலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. கரெக்டாக பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஜிமின் அப்படி பார்த்துட்டே இருப்பார். எங்கே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிருப்பார். என்னவோ தெரில, அந்த மிரரில் வந்துட்டு தெரியுது வண்டி ஆப்போசிட்டில் நிறுத்திருக்கவும் எட்டி பார்க்க மாதிரி தெரியுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே அழகாக பூனைக்குட்டியாட்டி எட்டி பார்ப்பீங்க அவரை. அவ்வளோதான் மனசை அங்கே விழுந்தவர் தான். அப்படியே ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டே இருப்பார். போயிட்டுருப்பீங்க நீங்கள் பஸ்ஸில். ஸோ அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அழகாக தாவணி கட்டியிருந்துருப்பீங்க. ஸோ அந்த தாவணி உங்களோட கலருக்கு அவ்வளோ சூட்டாக இருந்திருக்கும். ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அந்த குட்டி செயின், அந்த ஜிமிக்கி, நடந்து போகிறப்ப அந்த கொலுசு சத்தம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அவருக்கு அப்படியே இப்போ பார்க்குற மாதிரியே இருக்குது. மாமியா இது அடையாளமே தெரில, எப்படா ஒரே நாள் எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை பிச்சுக்கிட்ட மாதிரி போயிட்டுருப்பாரு.
ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றியே ஒரு மாதிரி மண்டகளை போட்டு யோசிச்சுக்கிட்டு நேராக அவர் எங்கேயோ பார்த்து பேராக்க பார்த்துற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்துருப்பாரு ஸ்லோவாக தான். அப்போது ஆப்போசிட்டில் ஜிமினாவோட அப்பா கரெக்டாக வந்துட்டுருக்க அவரோட அப்பா எப்படின்னு பார்த்தா சைக்கிளில் வந்திருப்பார். ஆக்சுவலாக வண்டியெல்லாம் இருக்குது, பட் மோஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சைக்கிளில் வருவாங்க, அடிக்கடி ஓட்டுவார். ஸோ அந்த மாதிரி சைக்கிளில் வர அதை பார்க்காம இவர் பாட்டுக்கு நேராக போக தருதலை எப்படி பேன் பார்த்துட்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜிமினாவை திட்டிகிட்டு இருக்க இவர் தான் எங்கே பாட்டு போகிறாரு, நேராக கொண்டு போயிட்டு அவரோட சைக்கிள்லேயே வண்டி விட்டு இடிச்சிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கீழே விழுந்ததும் அப்பா காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாரு, டே கண்ணை உடனே வச்சுட்டு வரியா என்ன எம்எல்ஏ கொண்டு வந்து இடிக்கிற அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் கண்ணை எங்கே வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானே விட்ட கேட்குறாரு. ஜிமினாக்கு அவரோட பக்கம் ஆகிறதே இல்லை எப்போவுமே. அவர் அப்பாவுக்கு நான் செம்ம கடுப்பாகுது, பையனை பெற்று வைக்க சொன்னால் பொறுக்கி பெற்று வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட அம்மாவே சேர்த்து நாள் திட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வீட்டில் ஜிம்னாவோட அம்மா அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. டக்குனு போல வேற போயிடுது. அப்படியே இரும்பிட்டு இருக்கா, ஏண்டி மெதுவாக தான் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட பாட்டி ஜிம்னாவோட அம்மாவுக்கு சொல்ல, அத்தை நீங்கள் வேற நான் எந்த நாளில் வயசாக சாப்பிட்டேன் புற போயிடுச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி தன்னைப்பால் புற போகுமா என்ன சாப்பிட்றப்பன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, தன்னைப்பாலெல்லாம் புற ஆகாது, உங்கள் பிள்ளை தான் எங்காவது என்னை திட்டிகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஏய் என் பையனுக்கு எந்நேரம் ஒன்று பேசிகிட்டு இருக்குதும் நான் நினச்சிட்டு இருக்கிறதே தான் வேலையோ, அம்மனே அப்படியே ரதின்னு நினைப்பு எந்நேரம் இவன் நினைப்பே இருக்கிறதுக்கு, அவன் எதுக்கு ஒன்று நினைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பிள்ளை என்னைக்கு என்ன நினைக்க போகிறாரு, உங்கள் பிள்ளை அவர் பிள்ளை எங்காவது பார்த்துருப்பாரு, இல்லைன்னா அவரை பற்றி நினச்சிருப்பாரு. ஸோ ஜிம்மினை தான் பண்ணியிருப்பான், அதுக்கு என்ன திட்டுறாரு, இது வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே இப்படி போக இந்த பக்கம் ஜிமின் வந்து எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நேராக வண்டி ஓட்டிகிட்டு போயிடுறாரு. அவரோட அப்பா இன்னும் கீழே தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு, பொறுக்கி போகிறான் பாரு, தள்ளி விட்டானே தூக்கி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு. இவர் அப்படி போகிறப்போ அப்படியே பார்த்தா இல்லாமல் ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்பு, வயசான காலத்தில் கம்முன்னு வீட்டில் இருக்காமல் சைக்கிளிங் பண்ணுறோம் அதை பண்ணுறேன்னு வந்து நடு ரோட்டில் பேன் பார்த்துட்டு வந்து விழுந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுறாரு. ஸோ இப்படி தான் அந்த டே அப்படி ஸ்கிப் ஆகுது. ஃபியூ டேஸ் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஜிமினுக்கு டே பை டே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் நீங்கள் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் அபச்சாரம்னு சொல்கிறது இப்போல்லாம் ரொம்ப பிடிக்குது. அதுவும் இல்லாமல் அவர் எப்போ பார்த்தாலும் என்ன புருஷனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அதெல்லாம் இப்போ ஞாபகம் வரவும் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஏதோ இருந்திருக்கு, அதனால தான் என் வாயிலேயே என்ன அறியாமல் இப்படியெல்லாம் வந்திருக்கு. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அதை பற்றி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. நீங்கள் தான் கிட்ட போனாலே அபச்சாரங்கிறீங்களே, இவகிட்ட என்ன நான் ப்ரப்போஸ் பண்ணேன், பேசாமல் கல்யாணமே பண்ணிட்டா, அதை எப்படி பண்ண முடியும், அவள் ஒத்துக்காமல் வீட்டில் சொல்லலாம் செருப்பால் அடிப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே யோசனையில் இருக்கார் அவர். ஸோ டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயரே முடிச்சிடுறீங்க. காலேஜுக்கு போனால் அப்படின்னா தாவணியில் கட்டிட்டு வரீங்களா, ஸோ கொஞ்சம் கலாய்க்கு தான் செய்கிறாங்க. கடவுளே நான் சீக்கிரம் நல்லா படித்து முடிச்சு இந்த ஊரை விட்டே போயிடுவேன், என் அம்மா அப்பா கூட மட்டும் இருக்க மாட்டேன், நல்ல வேலை கிடைக்கணும், என்னால் இவங்க கூட இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு இருக்க முடியல, எல்லாம் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, இவங்க வீட்டில் கூட போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி தான் வழக்கம் போல் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு பஸ்க்கு நிற்கிறீங்க. அப்போது நம்மளால் தான் பின்னாடி தெரியறதாச்சே. அப்போது ஏய் மாமி அப்படின்னு கூப்பிடுறாரு. அச்சோ இவரா அப்படின்ட்டு ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து பைக்கில் இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் ஏதோ பொண்டாட்டி கூப்பிட்ற மாதிரி பைக்கில் பேசணுங்கிறீங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் இந்த மாதிரி தோணுச்சுன்னு நினச்சேன், உனக்கு தோணுதா அப்படிங்கிறாரு. என்ன தோணுதா, எனக்கு எதுவும் தோணலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏதோ பொண்டாட்டின்னு சொன்னியே, நான் தான் முன்னெல்லாம் ஏதோ புருஷனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றே அப்படின்னு கேட்பேன், இப்போ நீ அதை கேட்குற, அதான் கேட்டேன் அப்படி ஏதாவது ஆசை இருக்கான்னு அப்படிங்கிறாரு. இல்லை அச்சோ அபச்சாரமாக பேசாதீங்க, என்னோடய தோப்பனாருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. இப்போ பாரு தோப்பனார் அந்த தோப்பில் போட்டு 4 மிதி மிதிச்சாதான்டா எனக்கு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்து ஏய் மாமி ஏறுடி அப்படிங்கிறாரு. ஐயோ என்னங்க எப்படி கூப்பிட்றீங்க, நானும் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உனக்கு அன்றைக்கி நான் ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அது நீ தான் பண்ணணும், ஏறு அப்படிங்கிறாரு. நம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க.
நம்பலாம் ஏறு அப்படிங்கிறாரு. சரின்ட்டு வேறு வழியில் பயமாக வேறு இருக்குது. அப்படியே வேறு வழி இல்லாமல் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்போது நேராக வந்துட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷார்ட்கட்டில் போகிறாரு. என்னங்க வேறு ரோட்டில் போகிறீங்க, என்ன எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறீங்க. உன்னை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ பெருமாளேன்னு ஒரே கத்திடுறீங்க. ஜிமின் டக்குன்னு பிரேக் போட்டு வண்டி நிறுத்திட்டு ஏய் சும்மா சொன்னடி அப்படிங்கிறாரு. ஐயோ நான் பயந்துட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் ஒரு நாளைக்கு அது நடக்கும் தான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஷாக் ஆக, எதுக்கு இத்தனை தடவை ஷாக் ஆகுற? போதும் ஷாக் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி உட்காந்து போயிட்டு ஒரு ஓரமாக நிறுத்துறாரு. இங்கே என்ன நிறுத்துறீங்க, என்ன ஹெல்ப் வேணும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினாவும் அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அது எனக்கு மாமி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாரு. அபச்சாரம் அப்படின்ட்டு வாயில் கை வச்சுக்கிறீங்க. அப்படியே அவர் உங்கள் கையில் அதாவது கையை வாயில் வச்சுப்பீங்களா, கையை வாயிலிருந்து பிடுங்கி விட்டுட்டு அப்படியே அவர் கை உங்கள் வாயில் வச்சு அப்படி 4 அடி அடிக்கிறாரு. எதுக்கடித்தாலும் அபச்சாரம் நீ ஏண்டி அபச்சாரமாக பேசுகிற, நான் நல்ல விஷயம் தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வாயில் அவர் அடிக்கவும் அபச்சாரம்ன்ட்டு அப்படி நீங்கள் பேச அது அப்படியே வாயில் படப்படப்பன்னு அடிக்குது, வளர்றீங்க. ஸோ ஜிமினா ஏ மாமி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்புறம் வேறு என்ன வேணும், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்னன்னு தெரில ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் சும்மா மற்றவங்கள மாதிரி தான் நினச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் வேறு மாதிரி, என்னன்னு தெரியல, போகவே மாட்டேங்கிற, கண்ணை விட்டும் போக மாட்டேங்கிற, மனசை விட்டு போக மாட்டேங்கிற, எங்கே பார்த்தாலும் நீ தான் தெரியுறேன்ட்டு அப்படி ஒப்பிக்கிறாரு. எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, இது வரைக்கும் இல்லை ஆனால் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல, இருக்குண்டி, ஏன்னா நான் தான் உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டேன்ல, இனி நீ எங்கே பார்த்தாலும் நான் தான் தெரிவேன், அப்புறம் நீ எங்கே போனாலும் நாங்கள் இருக்க மாதிரி இருக்கும், என் ஞாபகம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படிங்கிறாரு. ஏங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, என் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சால் கூட என்னை கொன்று போட்டுருவார் என் தோப்பனார் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்ல, அந்த தோப்பனாரை பற்றி இன்னொரு கண்ணி பேசினீன்னா நானே உன் தோப்பனாரை கொன்று தோப்பில் பச்சிடுவேன் பார்த்துக்க மாமி அப்படிங்கிறாரு. ஐயோ என்னோட தோப்பனார் அப்படிங்கிறீங்க, ஐயோ உன்னோட தோப்பனார் தான், இப்போ நீ என்கிட்ட ஓகே சொல்லனா உன் தோப்பனார் கதை காலி கத்தம் அப்படிங்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு தான், நீங்கள் ஆனால் பயந்துக்கிறீங்க, அச்சோ அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏண்டி என்னை பார்த்தா கொலகார மாதிரி தெரியுதா, எது சொன்னாலும் நம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்போ இதையும் நம்பு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த லவ்வெல்லாம் கூட அந்தளவுக்கு வேணாம், கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறமா லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் அவரும் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நீங்கள் உண்டே போயிருந்துருப்பீங்க. போனவங்க ஸோ திரும்பி பார்த்துட்டு என்னை கொண்டு போய் விடுங்க, நடுக்காட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்குறீங்க. இது மட்டும் பக்கனையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. நீங்களும் போய்ட்டு வண்டியில் அழகாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அவரை ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் வா இப்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீ விழுந்துருவ, அதனால தான் பிடிச்சிக்கோ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்க வைக்கிறாரு. நீங்களும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, ஏன்னா அவர் போகிற ஃபாஸ்ட்டாக தெரியும்ல, அதனால் அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாரு. நீங்களும் அது பயத்துலேயே ஒரு மாதிரி டைட்டாக கண்ணு இருக்க மூடி அப்படியே உட்காந்துருப்பீங்க ஜிமினுக்கு பின்னாடி. இப்போது அப்படியே தான் கொண்டு போயிட்டு வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு, இறங்க மாமி உன் தோப்பனார் பார்த்தா அப்புறம் உன்னை தோலை உரிச்சிருவான், இறங்க அப்படிங்கிறாரு. ஆமாங்க என் தோப்பனார் பார்த்தா அவ்வளோதான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு திரும்பி பார்த்து, நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா என்ன, அதெல்லாம் வராது அப்படின்ட்டு போகிறீங்க, லூஸாவ அப்படின்னு தான் பார்த்துருப்பாரு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு கதவை திறந்தா அப்பா நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் ஜிமினை பார்க்குற மாதிரி இருக்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இந்நேரத்தில் நீ என்ன பண்ணுற, சீக்கிரம் வந்துட்டு காலேஜ் விட்டு அப்படின்னு அப்பா கேட்குறாரு. நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே என் வீட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்க, வயன் யார் ஒன்று கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் டெரராக, ஏய் அப்படின்னு அம்மா கத்துறாங்க, எங்காவது மாட்டிக்க போகிற ஒளரிக்கிறரி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு தெரியாதான், பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறனால அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்கன்ட்டு அம்மா கத்த, அப்புறம் பார்த்தா அது அப்பா அப்படிங்கிறீங்க. என்னடிம்மா பெண்ணாத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போய்ட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ கண்ணை மூடி படுத்துருப்பீங்க, பார்த்தா பக்கத்தில் ஜிமினுக்கு மாதிரி இருக்குது. ஐயோ என்ன ஒரு இங்கே எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட பார்க்குறீங்க, நாங்கள் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்க,
அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு சடனாக ஒரு 1 மந்த் வந்துட்டு வெளில போயிருப்பார். அந்த ஊர்லேயே இல்லை, எங்கேயோ சும்மா வெளில போயிருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து அவுட்டிங் போயிருப்பாரா. ஆனால் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அவருக்கு மாதிரியே தெரியுது. ஆனால் அவர் அங்கே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவார். ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு வராரு. வந்து அதாவது நீங்கள் காலேஜில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க, ஆளை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிருப்பாரா. அதனால் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி வண்டி நிறுத்தி நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறீங்க. மாமி என்னடி இப்படி பார்த்துட்ருக்கா, பேச மாட்டியா, என்னை மிஸ் பண்ணலையா என்ன அப்படின்னு கேட்கா. நீங்கள் சும்மா இருங்க, எப்போ பார்த்தாலும் நான் பைத்தியம் மாதிரி தனியாக பெணாத்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தான் இத்தனை தடவை வரீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எதுக்கு அடிக்கடி என் முன்னாடி வந்துட்டே இருக்கீங்க, எங்கே போனாலும் வரீங்க, வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கீங்க இங்கே இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். சும்மா என் பின்னாடி வராதிங்க, நானும் 1 மாதமாக பார்க்குறேன், பின்னாடியே தெரியுறீங்க, எங்கே போனாலும் பின்னாடியே வரீங்க, வீடு வரைக்கும் வரீங்க, காலேஜ் வரைக்கும் வரீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவள் தான், என் அம்மா எனக்கு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வளரிட்டு இருக்கிறீங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே வந்துட்டு இவ அப்படியே கற்பனை பண்ணிட்டா போல அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, நான் 1 மாதம் ஆச்சு வெளில போயிட்டு இன்றைக்கி தான் வரேன். நானே அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு, என் மாமி எப்படி கால் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆசையாக பார்க்கலான்னு வந்தா, இதை நான் 1 மாதமாக உன் கூடயே தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நான் உங்களை பார்த்தனே, எல்லா பக்கம் பார்த்தனே அப்படிங்கிறீங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, சொன்னேன்ல உனக்கு எங்கே பார்த்தாலும் நான் தான் தெரியுவேன், ஏன் ஞாபகமாக வரும்னு, அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் வண்டியில் போகலாம் அப்படிங்கிறாரு. மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் ஏறடி மாமி அப்படின்ட்டு கணத்து பிடிச்சி கிள்றாரு. உங்களுக்கு கோவம் வரலானா? அப்படியே நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. பாடா மாமி இந்த அளவுக்கு வந்துட்டியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அது கொஞ்சம் சிட்டி சைடு அப்படிங்கனால எங்கேயோ ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்குக்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்க. பேசதாண்டி, பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய்ட்டு உட்காந்து வச்சுட்டு அவரும் உங்களுக்கு வந்துட்டு அங்கே வெளில போனப்போ நிறையா வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டுருக்காரு. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு செயின் வாங்கியிருப்பார், அதை உங்கள் காலத்தில் அவரே போட்டு விட்டுறாரு டக்குன்னு. ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக அதில் வா இல்லை என்னன்னு தெரியாத மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உட்காந்து உங்களுக்கு அந்த செயினை போட்டு விடுறது ஏதோ மனமேடையில் உட்காந்து தாலி கட்டுற ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜிமினையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த செயினையும் பார்க்குறீங்க. ஏய் பிடிச்சிருக்கா, ஏன் இப்படி பார்க்குற, நல்லா இருக்கா என்ன அப்படின்னு கேட்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமினுக்கு ஹாப்பி தான் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னதில். அப்புறம் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சைடு கண்ணில் அவர் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. நிஜமா தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைமும் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தர. பட் நீங்கள் சொன்னதும் எப்படி உனக்கு பிடிச்சதுன்னு கேட்குறாரு. தெரியலை ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை குடிஞ்சு உட்காந்துப்பீங்க. ஸோ அவரை அப்படியே உங்கள் சின்ன அப்படியே பிடிச்சி லைட்டாக அவர் ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிமினை அப்படியே பார்க்க அழகாக அவங்க கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. நீங்கள் உடனே அபச்சாரம்ன்ட்டு அது தேஞ்ச ரெக்கார்டு வர மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டு 2 அடி தள்ளி போய் உட்காந்துக்கிறாரு. ஏன்டி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. கடவுளே இதை மட்டும் மாற்றவே மாட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நான் எதுவும் பண்ணலை, போகலாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு அவரும் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ஆளுக்கு ஒரு வீட்டில், அதாவது உங்களோட வீட்டில் நீங்கள் அவரோட வீட்டில் அவருங்கன்ட்டு படுத்துட்டு இதை பற்றி தான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. சோ எதுக்கு வேணும் அப்படி பண்ணேன், அபச்சாரம்னு கத்துனேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, என்ன நினச்சிருப்பாரு பாவம் பிள்ளை எங்கே போயிருக்குமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போகும். நீங்கள் ஒரு 2nd இயர் தான் முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் சடனாக ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்பவே கல்யாணத்துக்காக வீட்டில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வேணான்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் மாப்பிள்ளெல்லாம் பார்த்து வச்சுட்டு இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே படிக்கலாம், உன்னை அவங்க பார்த்துப்பாங்க, நீ அவங்க வீட்டிலேருந்து படிக்கலான்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா சடனாக இது பண்ணிட்டாங்க. நீங்கள் காலேஜ் கிளம்பி இருந்திருப்பீங்க, திடீர்னு கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இதெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படியே மண்டை பிச்சுக்குது உங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் சரி நான் ஆஃப் டேயாவது காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க. ஜிமின் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க, அவர் இன்றைக்கி லேட்டாக எழுந்திருப்பாரா, போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு சரி இப்போ வெளில போகலான்னு சொல்லிட்டு அப்படி வெளில வராரு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
ஏய் மாமி இங்கே ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. எங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவரோட வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயாவது முதல்ல வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவசரப்படுத்தவும் அவர் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு வண்டி எடுத்துடுறாரு. இப்போது எங்கடி போகிறோம் மாமி அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அது வந்து எங்க அது அந்த காட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. காட்டுக்குள்ளையா எதுக்குடி ஏய் அப்படின்னு சொல்லி கேட்க, சோ முதல்ல போங்கங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடா ஆச்சு இவளுக்கு இன்னைக்கு? இதுக்கத்தில் அவச்சாரம்பா வரவே மாட்டேன்பா எங்கேயும். காட்டுக்குள்ளே கூப்பிட்றா எதுக்காக இருக்கும்? ஒரு வேளை ஆள் வச்சு அடிக்க போகிறாளா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை யோசிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் வண்டி நிறுத்துறாரு. அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ கோயிலுக்கு போகணுமா? மேடம்க்கு கோயிலுக்கு போக துணைக்கு ஆள் வேணும், அதனால என்னை கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. கொஞ்சம் சின்ன ஓடை மாதிரி இருக்கும், அதையெல்லாம் தாண்டி தான் போகணும். அப்படியே உங்களோட தாவணி பாவாடை போட்டுருக்கணும். பாவாடை லைட்டாக அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு கையில் பாவாடைன்னு ஒரு கையில் ஜிமினா ஸோ அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இருடி என்னடி இழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. ஃபைனலாக அந்த கோயில்கிட்ட போயாச்சு. அங்கே போயிட்டு நின்றுக்கிறீங்க. ஆ கும்பிடு மாமி, நல்லா சாமி கும்பிடு, சீக்கிரமாக இந்த ஜிமினாவை எனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி கும்பிடு, அப்படியாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த கல் இருக்கும் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போது அப்படியே தான் நீங்கள் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேர் சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஏய் மாமி பேர் சொல்லி கூப்பிட்ற எத்தனை நாள் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இப்போ. ஏன்னா என் பேர் சொல்லி கூப்பிட்ருக்கேன், எனக்கு இதே ஜிப்புன்னு இருக்குது, என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், சீக்கிரம் சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கைத்தட்ட காலத்தில் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை புரியல அப்படிங்கிறாரு. நீங்களே அந்த சாமிக்கிட்ட வந்துட்டு நிறைய கயிறுலாம் வச்சு கட்டியிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்ன கோவில்னா, இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கல்யாணம் வந்துட்டு வேட்டிக்கிட்டு நிறைய தாலியெல்லாம் சாமி கழுத்தில் கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த கோவில் தான். நீங்கள் அந்த கயிற்று அப்படியே ஒன்று அப்படியே பிச்சு எடுத்துடுறீங்க. கையில் ஜிமினா கையில் கொண்டு போய் வச்சு, ஜிமின் இதை கட்டி விடுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்போவே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க, ஏடி பேசுகிற, உன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், உயிரே விட்டுருவார் அப்படிங்கிறாங்க. ஏங்க ப்ளீஸுங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, இப்போ மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலண்ணா நான் இப்படி செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேறு இது மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான், அவர் வாயிலே ஒரு அடி வச்சுட்டு, என்ன பேசுகிற நீ, பெண்ணொன்று நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டக்குன்னு ஜிமினாவும் அந்த கைத்தவங்க காலத்தில் கட்டிடுவார். ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. என்னன்னு தெரியல, இன்றைக்கி நீங்கள் தான் அவருக்கு சும்மா கணத்தில் கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்குறீங்க. என்னடியாச்சு உனக்கு, நீ நார்மலாக இல்லை வயன், முதல்ல இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி பேர் ஓரமாக உட்கார வச்சுட்டு, என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஜிமினி அப்பா யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டு வந்து நிறுத்துறாரு. அதுவும் சீக்கிரமாக இன்றைக்கே நிச்சயம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிமின், நான் வேணான்னு சொல்லி அவங்க கேட்கல, இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக இருக்கவும் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு பிரச்சனையாகும் என் சொல்லியிருந்தா நான் சமாளிச்சிருப்பேன்ல, நீ படிச்சுட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மட்டும் போதும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. உங்களை அவரை விட்டு பிரிச்சிருவாங்களோ அந்த மாதிரி பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ டைட்டாக அவரை ஹக் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. அவர் உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. அதாவது ஷோல்டரில் டேப் பண்ணி ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கல்ல, கல்யாணமே ஆயிடுச்சுடி, நான் பார்த்துக்குறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போது நேராக வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அப்பா பார்த்தா அப்படியே அவ்வளோதான், அவருக்கு என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கத்துறாரு. என்ன இவர் கத்துறான்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பாட்டியெல்லாம் வெளில வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறீங்க ஜிமினாவை. அவங்களுக்கு ஆல்ரெடி ஜிமினானா ஆகவே ஆகாது, ஏன்னா அவர் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ரவுடி மாதிரி சுற்றுவாரா, ரொம்ப கெட்ட பையன், பேட் பாய் அப்படிம்பாங்க. ஸோ அவரே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் சும்மாவாக இருக்கும், போய் யார் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தொடப்பு கட்டி எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. நீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கா. ஜிமினா அதை பிடுங்கி எரிஞ்சிட்டு, அவள் என்னோட வைஃப், அவன் மேலே கை வைக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. சொல்லணும்ல கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என்னோட பொண்டாட்டி இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு போக தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவரோட அப்பா அப்படியே இன்னும் கோவமாக அப்படியே வாசலில் நிற்கிறாரு. ஏன்னா இங்கே நடந்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. அங்கேயே நில்லுடா அப்படின்னு கத்த, ஜிம்னாவோட அம்மா தான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அவரோட பாட்டியும், டேய்
ஆனதாச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பட் அப்பா ரொம்ப கோவமா வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆல்ரெடி ஜிம்னாக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் செட் ஆகாது முட்டிக்கும். வெளியே போன்னு சொல்லவும் நான் வெளியே போக தான் வந்தேன், உங்கள் கூட இருக்கவா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அவரோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, காலேஜெல்லாம் முடிச்சிருப்பார்ல, என் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ அவரோட சர்டிஃபிகேட் எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அது நான் படிக்க வச்சது, வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லவும், ஆனால் நான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் நான் கட்டினேன் அப்படின்னு அப்பா சொல்ல, ஏன் பெத்திங்கல்ல, அப்போது நீங்கள் பெத்தா அவங்களுக்கு எல்லாமே பண்ண வேண்டியது உங்களோட கடமை, அதை தான் நீங்கள் பண்ணீங்க. உங்களுக்கு அப்பா அம்மாங்கிற ஒரு இதை வந்துட்டு நான் தான் கொடுத்தேன். ஸோ இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு அந்த பைக்கை அவர் தான் வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுறாரு. எங்கே போகிறதுனே தெரியல ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ ரெண்டு பேரும் வேறு வழியே இல்லை, அதே கோயிலில் போய் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மினுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணி நாளே இந்த மாதிரி பண்ணிட்டேனே, கொஞ்சம் அப்பாட்ட பொறுமையாக பேசியிருந்துருக்கலாமோ, இப்போ என்ன பண்ணுறது இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பையனுக்கு இப்போ தான் கொஞ்சம் பொறுப்புனா என்னென்னே தோணும் போல். ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, ரொம்ப ஹெஸ்டேட் ஆகுறாரு, என்னென்னமோ யோசிக்கிறாரு. அப்போது ஜிமினாவோட ஃப்ரெண்டோட ஞாபகம் வரவும் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, எனக்கு எங்காவது வேலை கிடைக்குமா, ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்க, ஜிமினாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னடா மச்சான் இப்படி கேட்குற, நம்மளோடதே கம்பெனி இருக்குல்லடா, நீ எனக்கு அன்றைக்கி பணம் ரெடி பண்ணி கொடுத்தங்காட்டி தான் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதிலே பார்ட்னர்ஷிப்பாக நம்ம வந்துட்டு பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஏன்னா அந்த பணத்தை அவர் திருப்பியும் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப்பாக நம்ம லீகலாக பண்ணிக்கலாம். ஸோ வர ப்ராஃபிட்டில் நம்ம பாதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல மனுஷன் தான் போல். இந்த மாதிரி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்துட்டு ஃபாரினில் இருப்பார். ஸோ இப்போ அப்படி தான், ஆனால் நீ அங்கே இருக்கியேடா, நாங்கள் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஒரே ஒரு வாரம் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான், நான் உனக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறேன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் வீசா எல்லாமே ரெடி பண்ணி உங்களை வந்துட்டு சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ஊரில் தெரிஞ்சவங்க யாரும் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஒரு 2 வீக்கில் வந்துட்டு அங்கே தங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் அவங்களோட வீட்டில் வந்துட்டு தங்கியிருக்கீங்க. அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க, பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படி தான். ஸோ ஜிமினாவும் வந்துட்டு அப்போதைக்கு அந்த 2 வாரத்துக்கு சும்மா அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்பாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா வேலைக்கு போகிற, இப்போ எதுக்கு நீ அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அது எந்த அவசியம் கிடையாது, நாங்கள் சாப்பிட்றதே உன்னோட பணம், நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எதுவும் வேணாமச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு ஒரு வேலை வேணும் அவ்வளோதான், அது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ விசா எல்லாமே ரெடி பண்ணி இப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபாரின் போகணும், அப்படியே உங்களால் நம்பவே முடியல, எங்கே நம்ம ஏர்போர்ட்லேயா இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ளைட்டில் போகிறோம், உனக்கு ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ்கிட்ட வந்து அப்படி கண்ணை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்ல அவரை சிரிச்சிட்டே, நீ இப்படியே சிரிச்சிட்டே இரு, என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வந்துட்டு அப்படியே ஃப்ளைட்டு ஏறி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கேயும் போய் ரீச் ஆனதுமே அவரோட ஃப்ரெண்டு வந்து ஜிம்னாவை வெல்கம் பண்ணிக்கிட்டு, வாமா தங்கச்சி, அப்புறம் கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, நல்லா போகுதுண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நேராக வந்துட்டு அவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டாங்க ஸோ உங்களுக்காக. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, இந்த மச்சி அப்பார்ட்மெண்ட்டு கீ, கார் கீ, பைக் வேணா இந்த பைக் கீ அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னடா இத்தனை கீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாமே உன்னோட ப்ராஃபிட்டில் வந்தது தான், நீ நினச்சிருப்ப இவன் காசு கூட திருப்பி கொடுக்கலன்னு, ஆனால் நான் கொடுத்த நீ தான் வேணான்ட்ட. ஸோ எல்லா டைமும் அதாவது எல்லா மந்த்தும் என்னோடய ப்ராஃபிட்டில் சரி பாதி நான் உனக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன்டா, ஸோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை மொத்தமாக கையில் கொடுத்து, இதில் பாதி பணத்தை நான் உன் அக்கௌண்ட்டில் போட்டேன், உன் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, போட்டாச்சு, ஓகேவா, நீ இனிமேல் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ அஃபிஷியலாக அந்த கம்பெனிக்கு பார்ட்னர், ஓகேவா, நம்ம 2 பேர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டேப் அப்படியே அதாவது தோல் அப்படியே 2 டேப் பண்ணிவிட்டு, சரிடா என்ஜாய் பண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு நம்பவே முடியல, எனக்கே ஒரு நாள் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார் வச்சுருந்துருப்பார். காலேஜ் முடிஞ்சதுமே இந்த காலேஜெல்லாம் போகிறப்போ அப்பாவுக்கு இவருக்கு எப்போயும் முட்டிக்குமா, ஸோ பார்ட் டைம்லாம் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்தி லோன்லாம் போட்டு கார்லாம் வாங்கியிருப்பார். அப்புறம் அந்த லோன்லாம் முடிகிற டைமில் கரெக்டாக இவரோட ஃப்ரெண்டுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஜிமின் தான் வந்துட்டு அந்த காரை விற்று கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் வந்த இதுதான் வந்துட்டு இப்போ இவருக்கு உதவுது. அதுக்கப்புறமா மறுபடியும் வேலைக்கு போய்ட்டு பைக்கெல்லாம் வாங்கியிருந்திருப்பாரு.
ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு சுடிதார் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ் எதுவுமே எடுத்து போகாதனால. ஜிமினும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு, வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரா. ஸோ இப்போ நிறையா ட்ரெஸ் அந்த இதில் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பார்க்குறீங்க, என்னங்க இது எல்லாம் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பார்க்கறதுக்காக ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் அவர் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பிஸ்னஸ் தான் நல்லா போகுதே. ஸோ நம்ம ஆளுக்கு டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, கொஞ்சம் அசால்ட்டு. பட் இப்போது கொண்டாட்டின்னு வந்தாச்சு, இனிமேல் பார்க்கணும், ஃபேமிலி வந்துடும், குழந்தை வந்துடும் சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கணும்னு ஆரம்பித்தாச்சு. நீங்கள் வீட்டில் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அங்கேயே உங்களை காலேஜும் சேர்த்து விட்டார். ஸோ 2 வருஷம் கடகடன்னு ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நான் என்னங்க பண்ணிட்டு, காலேஜும் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, உன்னோட விருப்பம் தான், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு, இல்லை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் சொல்லுவேன் சிரிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. சிரிக்கிற மாதிரி என்னுடைய ஆசை அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க அப்படின்னு சொல்ல, மாமி சொல்லிடி என்ன ஆசை, இதான் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு கேட்க, அது அதான் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறீங்க. ஆமாம் 2 வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, ஆயிடுச்சு, டக்குன்னு காலம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதான் அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறீங்க. ஆமாம் மாமி 2 வருஷம் ஆயிடுச்சு, என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அது நீங்கள் நானும் இருக்கோம்ல அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்ல வர, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லைங்க வீட்டில் நீங்கள் நானும் இருக்கோம், அப்போது பாப்பா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்க, அப்படிங்கிறீங்களா மாமி அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க நான் தான் சொன்னாலே அப்படி வேணால் பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, யாரும் பொண்டாட்டிக்கு பாப்பா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ரொம்ப ஷை ஆகவும் ஜிமினோட செஸ்ட்டில் போய்ட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே மூஞ்சாடி மூடிக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அப்படின்னு கேட்க, என்னடி ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் இருக்க போல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு போங்கங்க அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக எழுந்து ஓடிடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் சும்மா அந்த பக்கம் ஓடுந்தோம். ஜிமின் அப்படியே உங்களை துரத்திட்டு வராரு. அப்படியே தான் கொஞ்சம் அங்கங்கே வெளில போகிறது அப்படியெல்லாம் போயிருக்குமா. ஸோ அந்த டே அப்படி ஸ்கிப் ஆகுது. அப்போது அந்த அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கலான்னு படுத்துருப்பீங்க. அப்போது ஜிமினா மாமி அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னங்க அப்படின்னு கேட்க, ஏண்டி தூங்குற அப்படின்னு சொல்கிறாரு. தூங்காமா அப்படின்னு நீங்கள் கேட்க, பாப்பா வேணும்னு கேட்டல ஏன் தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஸோ ஜிமியா எனக்கு நான் வேணும் தோணுச்சு, ஆனால் நீ என்ன நினைக்கிறோ தெரியல, சரி ஓகே படித்து முடிக்கிட்டோன்னு விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஜிமினா அழகாக உங்களை அப்படியே கண்ணை பார்த்துட்டே இருப்பாரா. ஸோ நீங்களும் அவரே பார்த்துட்டே இருப்பீங்களா. கொஞ்ச நேரம் டைம் போகிறது தெரில. இப்போது அழகாக கிஸ் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டே ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிம்மான லைட் வெளிச்சம், கொஞ்சம் அப்படியே லைட்டாக அது மாதிரி இருட்டு, ரொம்ப இருட்டு இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. ஒரு மாதிரியான ஜன்னல்லேருந்து காற்று வருது. ஸோ மேலே ஃப்ளோரில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு, காற்று நல்லாவே வரும். ஸோ அந்த காற்று அந்த வெளிச்சம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே ஜிமினா உங்கள் பக்கத்தில் அப்படி உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, அப்படியே நீங்களும் அப்படியே கண்ணை முடிப்பீங்க. ஒரு சிலை உடல்களின் கூடை உன் விரல் தட விலகுது ஆடை, இரவிது விரதத்தின் மேடை அதில் நீயும் நானும் இறைய, காதல் ஒரு வினையில் உனக்கான என்னை நெஞ்சம் இயங்கும் அப்படின்னு அழகாக ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை இப்போ ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போதும் டியர், கனமுள்ளிங்க முடிஞ்சு. இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி எண்டிங்காக இதோட நான் முடிச்சுக்கிறேன். போதும் கனமுள்ளிங்க முடிஞ்சு. ஓகே, எப்படி இருந்துச்சு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன? ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒன் ஷாட்டில் எஃபெக்ட் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாரும் எதுவும் கேட்குறதில்ல கமெண்ட்டில். ஸோ அதனால் நானே ஏதாவது போடலான்ட்டு இருக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைனாலும் நானே ஏதாவது போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன?
ஆ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்டில் ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கும் அப்படின்னா அது என்ன சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு லாஸ்ட் சீன் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்துச்சி. என்ன சொல்ல, அதான் பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன சீன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் டியர், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் டியர். புதன்கிழமை நைட்டு நான் ஒரு போஸ்ட் கூட போட்டிருப்பேன். அன்றைக்கி ஆக்சுவலாக என்னாச்சு தெரியுமா? யார் பார்த்தீங்க பார்க்கலன்னா தெரியல. பட்டு புதன்கிழமை நைட்டு மணி ஒரு 11 இருக்கும். நானும் அம்மாவும் தூங்கிட்டு இருந்தோம். கதவை போட்டு டபடபா டபடபா டபடபான்ட்டு யாரோ போட்டு நல்லா தட்டுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. பூனைக்கிது வெளியே இருக்கானா, யூங்கி வெளியே இருக்கா, நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவான், ஜன்னலை வந்துட்டு தட்டுவான், இல்லைன்னா கதவை வந்துட்டு பூடுவான், தட்ட மாட்டான். ஸோ யூங்கி தானான்னு சொல்லிட்டு இப்போ யூங்கின்னு கூப்பிட்றேன். எனக்கு வேறு பயம் கதவை திறக்கிறதுக்கு. அம்மா வேறு தூங்கிட்டாங்க. ஸோ கூப்பிட்டா சத்தமே இல்லை. யூங்கி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணால் அவன் வந்துட்டு கதவை புரன்றதை விட அதை கூப்பிடுவான், மியாமேன்னு கத்துவானா. ஸோ அன்றைக்கி சத்தமும் இல்லை, கதவு மட்டும் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்குது, மாதிரியில் உடைக்குது. என்னன்னே தெரியல எனக்கு. அம்மா எந்திரிமா, எனக்கு பயமாக இருக்குடா. எங்கள் அம்மா போடி அப்படின்ட்டு தூங்கிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் மறுபடியும் கம்முன்னு வந்து உட்காந்துட்டேன். நான் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிட்டுருந்தேன்னா நான் 1 மணிக்கு மேலே தூங்குவேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். திரும்ப போட்டு கதவை நல்லாவே போட்டு பிடிச்சி தட்டுன்னு தட்டி திறக்கலைன்னா அது உடையிற அளவுக்கு தட்டுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தட்டுறாங்க டியர். செம்ம பயம் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே எழுப்பி விட்டுட்டேன். எங்கள் அம்மா போய் திறந்து பாரு அப்படின்னாங்க. சரின்னு போயிட்டு இவங்க ஏதாவது இருக்குன்னு நினச்சி திறந்தா ஒரு பக்கம் திறந்துட்டு கதவு இழுக்கிறேன், லாக் ஆகிருக்குது வெளியிருந்து. எனக்கு அப்படியே செம்மையாக பயம் ஆயிடுச்சு. 11 இருக்கும் அந்த நேரத்தில். பயந்து போயிட்டு அப்படியே டக்குன்னு வெளியே யாராவது லாக் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா உள்ளே லாக் பண்ணிட்டு படுத்து வெளியே லாக் ஆகிருந்தா என்ன அர்த்தம்? பயம் ஆயிடுச்சு, யாரும் இருக்காங்களோ என்னமோ நினச்சிட்டு மறுபடியும் உள்ளே நான் லாக் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட வந்து அம்மா வெளியே லாக் பண்ணியிருக்குதுமான்னு சொன்னேன். எங்கள் அம்மா அந்த நேரத்தில் இருந்துச்சு, யார் இங்கே வந்து இப்படி பண்ண போகிறா, கேட்டெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கேட்டெல்லாம் இருக்குது, கேட் நாங்கள் உள்ளேயும் பூட்டிப்போம். ஸோ வர முடியாது. யார் ஒரு சந்து மட்டும் இருக்கும், அந்த சந்தில் வேணால் வரக்க சான்ஸ் இருக்கா, யாராவது இப்படி வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே அம்மா நீ அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டேன். 11:30 மேலே அண்ணா கால் பண்ணி அவங்க அங்கேருந்து வந்து அந்த பக்கம் மதில் வந்துட்டு அந்த கேட்டுக்கு சுற்றி மதிலுக்குள்ள அது வழியாக ஏறி வந்து வீட்டுக்கு கதவை திறக்கலான்னு வந்திருக்காங்க. பார்த்தா யார் தெரியுமா, இந்த யூங்கி தான். எகிரி குதிச்சு அந்த லாக் இருக்குல்ல, பைத்தியக்கார யூங்கி, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, கோவம் தான் வருது எனக்கு. லாக் பண்ணி விட்டான் டியர் கதவை. எனக்குன்னா அப்படியே கை காலாம் நடுக்கும். நைட்டு 2 மணி வரைக்கும் எனக்கு வேலையும் பண்ண முடியல, தூக்கமும் வரல. அவ்வளோ அட்டூழியம் பண்ணிவிட்டு கதவை திறந்ததும் வந்து அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த போஸ்ட் வேணால் போட்டிருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் வந்து படுத்து தூங்கணும் லட்சன்ட்ட. உயிரே போயிடுச்சு எனக்கு. அப்பப்பா, யாராவது இப்படி லாக் பண்ணுவாங்களா? மனுஷங்க தட்டுற மாதிரியே தட்டி இருக்குது. நான் பயந்து போயிட்டேன். இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். ஐயோ சாமி, இவங்க ரொம்ப மோசம். வர ஓகே சொல்லுடா, பாய் சராங்கே.